கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரே வசனத்தை இந்த நாளின் தியானத்திற்காக உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின கடிதம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மோசம் போகாதிருங்கள். அன்புக்குரியவர்களே, நான் எதிலே எங்கே மோசம் போகிறேன்? ஒரு கேள்வியை நான் வைப்போம் என்று சொன்னால், எதிலே நான் மோசம் போகிறேன்? அநேக நேரங்களிலே நாம் கடந்து வருகிற பாதைகளை குறித்து தெளிவற்றவர்களாய் நாம் காணப்படும் பொழுது நாம் மோசம் போகிற மக்களாய், மோசம் போக்கடிக்கப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் என் தேவன் தந்த தாளந்தை பயன்படுத்தி நன்மையான காரியங்களை விதைத்து இறைவனுடைய நாம மகிமைக்காக அறுவடை செய்ய வேண்டிய காரியங்களையும் இறைவனுக்கு உகந்த சாட்சியாய் வாழ வேண்டிய காரியங்களும் நாம் விதிவிலக்கான மக்களாய் மாறிவிடக்கூடாது. ஆகவே தான் மோசம் போகாதிருங்கள், டு நாட் பி டிசீவ்ட் என்று சொல்லுகிற ஆங்கில வார்த்தை வருகிறது. இங்கே நாம் இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கும் பொழுது, என் ஆண்டவருடைய சாயலை பெற்றிருக்கிற நான், என் ஆண்டவருடைய பண்பை பெற்றிருக்கிற நான், என் ஆண்டவர் எதை எனக்கு கட்டளையிட்டாரோ, என்னிடத்துல எதை எதிர்பார்க்கிறாரோ அதை செய்கிறவனாய் காணப்பட வேண்டும். நான் என்னை ஏமாற்றி தவறான பாதையிலே சென்றுவிட்டு தவறான காரியங்களை விதைப்பேன் என்று சொன்னால் என்னுடைய அறுவடை பணியும் அப்படியே காணப்படும். நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொன்னால், என் ஆண்டவர் எனக்குள் எதை விதைத்திருக்கிறாரோ, என் ஆண்டவர் எனக்குள் விதைத்ததை நான் பெற்று பிரதிபலிக்க எத்தனிக்கும் பொழுது அந்த பலனை கொண்டு அநேக நன்மைகளை காண்கிற வாழ்க்கையாய் காணப்படும். வேதம் சொல்லுகிறது, எதை விதைக்கிறானோ, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்படி என்று சொன்னால், வேதத்தில் நாம் ஆதியாகமத்தில் வாசிக்கும் பொழுது விதைப்பும் அறுப்பும் வாழ்நாளெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. அந்த விதைக்கிற பணியை செய்யும் பொழுது அறுவடை பணியையும் நாம் செய்ய வேண்டும். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுக்கப் போகிறோம் என்று சொல்லி இங்கே 8வது வசனத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் வலியுறுத்துகிறார் தாசன் வழியாக. தன் மாம்சத்துக்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினால நித்திய ஜீவனை அறுப்பான். 2 அறுவடைகளை சொல்கிறார். ஒன்று மாம்சத்திற்காக விதைப்பது, மற்றொன்று ஆவிக்காக விதைப்பது. மாம்சத்திற்காக விதைப்பது இந்த உலக வாழ்க்கையின் காலங்களை மட்டுமே நிர்ணயிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. இந்த உலக சுக போகங்களுக்கான காரியங்களையே மையப்படுத்துகிற ஒன்றாய் காணப்படுகிறது. என் தேவன் தந்திருக்கிற இந்த உலக வாழ்க்கையிலே நாம் கடந்து வருகிற பாதையில நான் எதை விதைக்கிறேன்? இந்த தற்கால இன்பத்திற்காக, தற்கால செயல்களுக்காக நான் மாம்சத்திற்காய் விதைக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய அறுவடை எப்படி இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். நான் இங்கே சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி முதலீடு செய்கிற எதையும் விண்ணகத்திற்கு கொண்டு போக முடியாது, பரலோகத்திற்கு கொண்டு போக முடியாது, என் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற நாட்களுக்கு கொண்டு போக முடியாது. ஆனால் நான் ஆவிக்கென்று நித்திய ஜீவனுக்கென்று நான் விதைக்க ஆரம்பிப்பேன் என்று சொன்னால், நற்பணியை செய்ய ஆரம்பிப்பேன் என்று சொன்னால், நன்மையை விதைக்க ஆரம்பிப்பேன் என்று சொன்னால், நான் அழிவை அல்ல, இறைவனோடு சஞ்சரிக்கிற வாழ்க்கையை, நித்திய ஜீவனை அறுவடை செய்கிற நிலை காணப்படுகிறது. விசுவாச கூட்டத்தாரே, அன்பான விசுவாசிகளே, நான் உலகத்திற்காய், உலக ஆதாயத்திற்காய் விதைக்கிறேனா, அல்லது நித்திய ஜீவனை சம்பாதித்து இறைவனோடு சஞ்சரிக்க விதைக்கிறேனா? சீர்தூக்கி பார்ப்போம், அர்ப்பணிப்போம், கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி, இந்த நாளுக்காய், இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடு இருக்கிற வழியினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தின் மகிமைக்காகவும் எங்கள் நித்திய வாழ்வுக்காகவும் ஆவிக்குரியதை விதைக்கவும், விதைக்கிற பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இன்றைக்கும் கர்த்தாவே, தங்களுடைய ஜீவனை இழந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். ஆவியானவர் தாமே அந்த மக்களை தொடும் சாமி, ஆவிக்கேற்ற வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்கல் பிதாவே, ஆமென்.